ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஸோ அவரை பற்றி இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தாகூர் பற்றி எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க ஐஎன்எம் டாப்பிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ண ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார். அவ்விதழ் டேஷ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாரதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தனது கவிதை தனித்திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரவீந்திரநாத் தாகூர். வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அமர் சோனா பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் வந்து தேசிய கீதம் வந்து என்ன ஜனகண மன. ஸோ அது வந்து இந்தியாவுக்குடைய தேசிய பாடலையும் வங்காளத்தோடைய அமர் சோனார் பங்களா என்ற இந்த ரெண்டு நாட்டுக்கும் தேசிய பாடல் பார்த்தீங்கன்னா ஸோ ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து எழுதியிருப்பார். கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ இரு நாட்டுக்கு தேசிய கீதம் எழுதியவர் வந்து யாருன்னு கேட்கலாம். ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பங்களாதேஷ் ரெண்டு நாட்டுக்கும் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து தேசிய கீதம் வந்து எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராக்கி பந்தன். ராக்கி பந்தன் கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை தினத்தை வந்து நினைவு கூறும் வகையில் வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து அந்த விழா வந்து அப்போது வந்து கொண்டாடி இருப்பார். அது இப்போ பார்த்தீங்கன்னா பிரபலமாக வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இந்த படுகொலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய அரசு பட்டத்தை வந்து திறந்திருப்பார். ஸோ என்ன பட்டம்னு பார்த்தீங்கன்னா நைட்வுட் அந்த பட்டத்தை வந்து திறந்திருப்பார். தமிழில் பார்த்தீங்கன்னா வீர திருமகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த பட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இந்த பட்டத்தை துறந்த தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 31 1919 வந்து பட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 1919 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்திருக்கும். ஸோ எங்கன்னா அமிர்தசரஸ் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் நடந்திருக்கும். ஸோ இந்த டேட் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13, ஓகேவா? 1-3 இருக்கா? அப்படியே பார்த்தீங்கன்னா மே 3-1 அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து தனது பட்டத்தை வந்து திறந்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1913 பார்த்தீங்கன்னா ஸோ இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பார். ஸோ இந்தியாவிலே வந்து முதல் நோபல் பரிசு யார் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் வாங்கியிருப்பார். ஸோ இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து 1913 வாங்கியிருப்பார். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி. ஸோ அந்த இலக்கியத்தை வந்து எழுதியிருப்பார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வங்க மொழியில் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கீதாஞ்சலி படிப்பை வந்து ஸோ ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்திருப்பார். அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு செஞ்ச அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கான நோபல் பரிசு வந்து அவர் வாங்கியிருப்பார். ஸோ அது வந்து முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வி பா இட்சு. இது வந்து முக்கியம்.
ஸோ அவர் ஆங்கில மொழிக்கு அதை மொழிபெயர்த்த அப்புறம் தான் வந்து அவருக்கு நோபல் ப்ரைஸ் வந்து கிடச்சிது. சரிங்களா? அதுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணா அதான் கேட்டிருக்காங்க. வீப்பா ஈட்சு. அடுத்து பாருங்கள். ஸோ வங்க பிரிவினை போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரவீந்திரநாத் தாகூர். ஸோ அவ்வளோதான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் பற்றி. ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு ஐஎன்எம் டாபிக் தலைவர்கள் வந்து நான் தனியாக வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.